இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய புயலான மெலிசா ஜமைக்காவை சூறையாடியதை தொடர்ந்து கியூபாவை நோக்கி செல்லுகிறது. அச்சுறுத்தும் மெலிசா புயல் குறித்து வரைகலையில் விவரிக்க இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. மெலிசா புயல் இந்த நூற்றாண்டின் மிக தீவிரமான புயல் அப்படின்றாங்க. ஏன் இதை மிக தீவிரமான புயல் அப்படின்னு சொல்றாங்க? இதனுடைய அச்சுறுத்தும் விஷயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நாம் பார்க்கக்கூடியது மெலிசா புயல். இப்போது மெலிசா புயல் ஜமேக்காவை ஏற்கனவே கடந்திருக்கிறது. கரிபிய கடல் பகுதியில் இது உருவாகி ஜமேக்காவை கடந்து கியூபாவை இப்போது கடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். கியூபாவில் அந்த புயல் கரையை கடந்து கொண்டிருக்கிறது. சரி, இதை ஏன் இந்த நூற்றாண்டின் பெரிய புயல்னு சொல்கிறாங்க தெரியுமா? இப்போ நமக்கு கடந்த சமீபத்திய இந்த புயலானது தமிழகத்திற்கு வந்த புயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல சாதாரண புயலாக இருக்கும், அப்புறம் தீவிரமாக இருக்கும், அப்புறம் அதிதீவிரமாக இருக்கும், மிக தீவிரமாக இருக்கும், அதாவது எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சூப்பர் சைக்ளோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒடிசாவில் தாக்கியது. இது அதுக்கும் ஒரு படி மேலே. அதாவது இதில் கிலோமீட்டர் அப்படின்றதே வேகம், காற்றினுடைய வேகம் 251 கிலோமீட்டருக்கு மேலே காற்றின் வேகம் இருக்கும். அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு புயல். இன்னொன்று, இதனுடைய மழை அப்படின்றது நமக்கு கனமழை, மிக கனமழை, அதி கனமழை அப்படின்னு நம்முடைய வானிலை மையம் சொல்கிறாங்க. இந்த அதி கனமழை அப்படின்றது 20 சென்டிமீட்டர். இப்போ வரக்கூடிய இந்த புயலானது எவ்வளோ இருக்குது தெரியுமா? இந்த மெலிசா புயல் 70 சென்டிமீட்டர் அளவுக்கான மழையை கொடுக்கும். அதி கனமழை பெய்து இன்ட்டு 3.5 அப்படின்ற அளவுக்கு கனமழை இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அதனை நினைத்து பாருங்கள். சரி, இப்பேற்பட்ட ஒரு புயல் இந்த நூற்றாண்டின் தீவிரமான புயல்ன்றாங்க. இதை ஆராய்வதற்காக ஆராய்ச்சியாளர்கள் களத்தில் குதிக்கிறாங்க. அமெரிக்காவை சேர்ந்த வான்படையினர் இந்த புயல் எப்படி இருக்குது அப்படின்றத வானத்துக்கு மேலே, அதாவது புயலுக்கு உயரம் இருக்கும், இப்போது உருவாகி இருக்கக்கூடிய புயல் அப்படின்றது 10 கிலோமீட்டருக்கு மேலே வரைக்கும் இருக்குது. அதுக்கும் மேலே விமானத்தில் போய் இந்த புயலை படம் பிடித்தார்கள். அந்த காட்சிகளை பாருங்கள்.